இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னடா ஸ்கூட்டியில் கிளம்பி எங்கேயோ போகிறீங்கன்னு பார்ப்பீங்க. ஆமாம் மக்களே, வைக்கோல் எடுக்கிறதுக்காக நானும் அக்கா தம்பி எல்லாருமே சேர்ந்து கிளம்பியாச்சு. வைக்கோல் வந்து எதுக்கு எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போட்ட வீடியோவில் வந்து காளான் விதை வாங்கியிருப்போம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த காளான் விதையை வச்சு காளான் வளர்க்குறதுக்காக வைக்கோல் தான் மக்களே முக்கியமாக தேவைப்படும். அதுக்காக வைக்கோல் எடுக்க போகிற மக்களே, நானும் தம்பி எல்லாருமே சேர்ந்து பைக்கில் கிளம்பியாச்சு. காளான் விதை வந்து வாங்கிட்டீங்க, அது எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு கேட்பீங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் பார்க்கலாம், டீட்டெயில்ஸாக நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த காளான் விதை வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக காளான் இருக்குது. சிப்பி காளான், பட்டன் காளான் இருக்குது, பால் காளான் சொல்லிட்டு 3 காளான் இருக்குது. அதில் வந்து நாங்கள் சிப்பி காளான் தான் மக்களை வளர்க்க போகிறோம். சிப்பி காளான் வந்து சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லது மக்களே. சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது மக்களே. சிப்பி காளான், இந்த சிப்பி காளான் வந்து எங்கேயாச்சும் கிடச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா மானாமதுரை, பரமக்குடி, திருப்புவனம், விருதுநகர், சிவகங்கை இந்த சைடில் யாருமே சிப்பி காளான் வளர்க்கல மக்களே. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் அந்த சைடு ட்ரை பண்ணுறோம் வளர்க்குறதுக்கு. இந்த சிப்பி காளான் வந்து எப்படிலாம் வளர்க்குறது, எப்படிலாம் பராமரிக்கிறதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய வீடியோக்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மக்களே. நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. நாங்கள் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 3 சாக்கிலையுமே எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வைக்கோலை வந்து ஃபில் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம் மக்களே. அக்கா வந்து ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்க. 3 சாக்கு வைக்கோலையும் முன்னே தூக்கி வச்சுட்டு தம்பியை மண்டியில் ஏற்றி விட்டுட்டு முன்னே நீங்கள் போங்க, நாங்கள் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் சாக்கில் ஏற்றிட்டு இருக்கோம் மக்களே.